அப்பப்பப்பப்பா! ஏங்க ஏங்க இவ்வளோ வன்மம்? ஏங்க இவ்வளோ கோவம்? எங்கேங்க இருந்தது இவ்வளோ கோவம், ஆத்திரம், வெறித்தனம் எல்லாமே? என்னால் ஸ்டாலின் ஐயா அந்த யூடியூப் பார்க்க போனாலே ஸ்டாலின் ஐயாவை கழுவி கழுவி ஊற்றுற வீடியோ அந்த மாதிரி தான் வருது. எதுக்குங்க அவர் மேலே இவ்வளோ கோவம்? அவர் ஆட்சியில் இருந்தப்போ சிலதெல்லாம் பண்ணியிருக்காரு, சிலது பண்ணாமல் விட்டுருக்காரு. அதாவது அவர் மேலே கோவப்படுறது நான் ஆனால் இந்த அளவுக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் தனக்கு கீழே இருக்கிறவங்கள சரியாக பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் இந்த வருஷமும் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளெல்லாம் அவர் பார்க்காம விட்டுட்டார். ஆனால் விஜய் அண்ணா வந்திருக்கிறது சந்தோஷங்க. உண்மையாலுமே விஜய் அண்ணாவோட பெரிய ரசிகர் எங்கள் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க. அப்புறம் விஜய் அண்ணா கண்டிப்பாக அவரும் செய்வார். ஆனால் அவருக்கு கீழே இருக்க ஆட்களை கரெக்டாக வச்சுக்கிட்டாருன்னா அவரோட ஆட்சியும் சிறப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். மதுக்கடைகள்லாம் மூடப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது. அது ஒரு இடுக்கு மூலையில் கூட அந்த மதுங்கிற பேருக்கே இடம் இல்லாமல் போகணும். அது ஒரு பெண்களுக்கு பெரிய ஆசை. பெண்களுக்கு எதுவும் வேணாம், அது மட்டும் நடத்தி கொடுத்துட்டா போதுங்கிற மாதிரி இருக்குது. எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு வேணும். விஜய் அண்ணா தன்னோட வேலையை சிறப்பாக செய்வாருன்னு நாங்களாம் நம்புகிறோம். மக்களால் நம்ம ஊருக்குள்ளே தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அவங்க கரெக்டாக இருந்துட்டால் நம்மளுக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இது மக்களுக்கு போய் சேரணும்னு கொடுக்குறத மக்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கிறவங்க கையில் தான் இருக்குது இல்லையா? நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இன்னொன்று, யார் விஜய் அண்ணாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும், யாராக இருந்தால் ஆட்சிக்கு வந்தாலுமே நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம எப்போது டெய்லி ஒர்க்கு போனால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும் இல்லையா? யார் வந்தாலும் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறது இல்லை. அதனால் மலைவாழ் மக்கள் எல்லாம் ரொம்ப கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு போய் சேர வேண்டியது கண்டிப்பாக போய் சேரணும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் சரி, அவங்களும் சரி, எல்லோரும் சரி, அவங்கவுங்க சம்பாரித்தா மட்டும்தான் அவங்கவுங்க வாழ முடியும். யாரை அதிகாரத்துக்கு வந்தாலும் அவங்க பண்ண வேண்டியது மட்டும்தான் பண்ணுவாங்க. பெரிய மாற்றம் நம்மளுக்கு கிடைக்காது. எத்தனை மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் நம்ம மக்களோட மனசுக்கு திருப்தி கிடைக்காது. அதுதான் நான் உண்மை. ஏன்னா ஆசை அடங்காததுங்க இல்லையா? ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைபுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யாரையும் கழுவி ஊற்றாதீங்க. ஏன்னா அவங்களாம் ஒன்று குடிக்குவாங்க. மக்களால் நம்ம தான் அப்புறம் இப்படி பேசிட்டுமேனு வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அதனால் யாரும் திட்டாதீங்க. ஆட்சியில் இருக்கவங்க கரெக்டாக வேலை செய்வாங்க. அவங்களுக்கு கீழே இருக்க உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்களும் கொஞ்சம் மக்களுக்கு நல்லதை பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் என்னோட கருத்துப்பாடு. எல்லாத்துக்கும் எல்லாம் போய் கிடைக்கட்டும். டாட்டா, பாய், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.